ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லோரும் ஃபேமிலினா எங்கள் வீட்டில் மட்டும் மாமா மட்டும் இல்லை, நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் வந்து முருடேஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நைட்டு வண்டி போகலான்னு சொல்லிவிட்டு பகலில் எல்லா வேலை முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட் வண்டி தான் ஏறினோம். 7:30 9 o'clock ஆகிடுச்சி வண்டிக்கு. 9 o'clock ஏறி முடிச்சுட்டு காலையில் போல் நெக்ஸ்ட்டு ஒரு 12:30க்கு அதில் 1 o'clock போய் ட்ராப் ஆச்சு. அது வரைக்குமே நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். முருடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நான் இது 2வது தடவை போயிருக்கேன். செகண்ட் டைமு நானும் ஃபேமிலியாக எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அண்ட் இது செகண்ட் டைமு. சரி, வீட்டில் சித்தியெல்லாம் வந்து பார்க்கல சொல்லியிருந்தாங்க. அதனால சரி போகலாம், அது சம்மர் டைம் ஹாலிடே, பீச்சு இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, சரி இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி எல்லாம் லேடிஸ் தான் போயிருந்தோம் ஃபேமிலியில். எங்கள் பையன் மட்டும் வந்திருந்தான், எல்லோரும் போயிருந்தோம். லன்ச் நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டாங்க ட்ரெயினில். அம்மா வந்து சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சுருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது காலையில் தான் நாங்கள் நாஸ்டாவாக சாப்பிட்டு இருந்தோம், சப்பாத்தி. அண்ட் யாரெல்லாம் முருடேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் போகலையோ போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாயாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு ட்ரெயினில் காலையில் வந்து 12:30 ஆயிடுச்சு. 1 o'clock தான் போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அங்கங்கே நின்று வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ட்ரெயின் போகிறதுக்கு. இல்லைன்னா ஒரு 10 o'clock போயிருக்கோன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் ஊர் ரொம்ப ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் போகல. அண்ட் குகைக்குள்ளெல்லாம் போச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்க. ஆனால் காலையில் ஒரு குகைக்குள்ளே போகும்போதில் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. கிட்ட வந்த பேர் தான் முருடேஸ்வரர் கிட்ட வந்த பேர் தான் இந்தமாரிலாம் போச்சு. அது வரைக்குமே ரொம்ப தூரம். பட் வெயில் மட்டும் எங்களால் முடியல. வெயில் எங்கேருந்து வந்து தெரில, அவ்வளோ வெயில். ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து இந்தமாரிலாம் வெயில் இல்லை கர்நாடகாவில். பட் இப்போ நிறைய வெயிலாக இருக்குது. மரங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கவே அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் வந்து நாங்கள் 1-2 கிலோமீட்டர் நடந்தே போயிருந்தோம். பசங்கள்லாம் பரவாயில்ல நடந்து போகலாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்தமாரி ஆட்டோ கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆட்டோவை நாங்கள் எவ்வளோ பார்த்தோம், கேட்டோம். ஸ்டேஷன்லேருந்து ஏறின தவிர சென்ட்ரல் ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படியே பேசிக்கினே நடந்து போகலான்னு சொல்லி நடந்து போயிருந்தோம். வெயில் மட்டும் நிறைய இருந்தது. பசங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு சொன்னாங்க. சரி போயிட்டு இருந்தோம். கிட்ட வந்துட்டோம். ஈஸ்வரோட சிலை தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் ஜூஸு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். எல்லோரும் அப்படியே கொஞ்சம் உடம்பு முடியலனாலும் ஸ்லோவாக வந்திருந்தாங்க. பரவாயில்ல, நாங்களும் போயிட்டே இருந்தோம். எப்படியோ போய் கிட்ட சேர்ந்து எடுத்துருந்தோம். அண்ட் ஸோ கிட்ட வந்துட்டோம். அண்ட் சரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி பசங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. சித்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு தான் பீச்சுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து 2 o'clock ஆயிடுச்சு இல்லையா, அங்கேருந்து வந்துட்டோம். 12:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே 2 o'clock ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா விளாட்லாமே சொல்லியிருந்தோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ரைட் ரைஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாங்கள் பீச்சுக்கு 1/2 hour விட்டு தான் நாங்கள் பீச்சில் விளாட்னோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியை பார்த்தா அந்த வெயிலில் கடல் பார்த்துட்டு குளிக்க முடியாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி போகலாம், குளிக்கலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என்னால் ஃபோனை எடுத்து நான் வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல. போய் தண்ணியில் 1-2-3 ஹவர்ஸாக போய் ஊழ்ந்து கிடந்தோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். செம்ம என்ஜாய் ஆச்சு. எங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் போன டைம் கூட எங்களுக்கு இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. நாங்கள் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணோம். இந்த டைமுக்கு தண்ணியில் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ குளித்து முடிச்சுட்டு ஒரு 5 o'clock மேலே தான் சாமி கும்பிட வந்தோம். சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீனாக சுற்றி பார்த்துருந்தோம். பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம். நாங்கள் சின்னதில் பசங்க வந்து கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்க நான் கூட்டின்னு போகும்போது. இப்போ கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க.
ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து உச்சியில் மேலே போயிருந்தோம். அங்கெல்லாம் செம்மையா இருந்தது. இப்பயும் வந்து நாங்கள் அதுக்குன்னு லிஃப்ட்டெல்லாம் வச்சுருக்காங்கோ. கோபுரத்துக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்கோ. அதுக்கும் தனியாக அமௌண்ட் இருக்குது. பசங்க கேட்டால் வேணான்னு சொல்லிட்டாங்கோ. ஏன்னா வேணாம்மா டைம் அவ்வளோ தூரம் போக முடியாது, இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கோபுரத்துக்கு லிஃப்ட்டில் கூட போய் இன்னும் சூப்பராக நேச்சர் நல்லா எடுத்துருக்கலாம், செம்மையா இருந்துச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டுருவாங்க, நாங்கள் இப்படியே எடுத்துடலாம் சொல்லிட்டு இதுக்கும் மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு படிக்கட்டு இருக்குது, அதுக்கும் மேலே போனோம். பேர் இதெல்லாம் இருந்தது, இப்படி பார்க்க இது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் மேலே அங்கே ஈஸ்வரா கிட்டே போனால் அங்கே ஈஸ்வரா சிலையை எடுக்கிற மாரி இருந்தது. நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். டைமில் ஒரு 5 இல்லை 6 கூட ஆயிடுச்சு. அங்கேருந்து வர முடியல, நல்லா காற்று அது இது இருந்தது, செம்மையாக இருந்தது. பட் எங்களுக்கு நைட் ட்ரெயின் இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ட்ரெயின் இருக்குது. 7:30க்கு ட்ரெயின் இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏதோ ஒன் டேயில் இவ்வளவோ முடித்தோம். பரவாயில்ல சொல்லிட்டு ஏன் ரூம்பெல்லாம் எங்களுக்கு வந்து வேண்டாம், இதே போதும் சொல்லிட்டு ரூம்பெல்லாம் வேணாம், இல்லைன்னா ரூம் எடுத்துகிட்டு போ, வேண்டாம் இதே போதும் அப்படின்ட்டாங்க பசங்க. வீட்டுக்கு இங்கேருந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். வேறு எங்கே கூட போகலான்னு சொல்லி பிளானில் இருந்தோம். பட் அதுவும் முடியல, ரொம்ப டயர்டாயிட்டோம். ஏன்னா பீச்சில் விளையாடி உடம்பெல்லாம் அசதியாயிடுச்சு. மேலே போயிருந்தோம். கீழேருந்து மேலே, அதுக்கப்புறம் மேலேருந்து அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டு இருக்குது. அங்கே போனால் கிட்ட ஈஸ்வரா பார்க்கலாம். அது செம்மையாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். பையன்தான் எடுத்து கொடுத்துருந்தான் கொஞ்ச நேரம். நான் மேலே போயிருக்கும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. டூரிஸ்ட் பிளேஸில் இது ஒன்று, கோயிலாகவும் இருக்குது, நல்லா பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாரியும் இருக்குது. அதனால நாங்களாம் போய் இருந்திருந்தோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பிளேஸ். இது பின்னாடி கோயில், ஈஸ்வராவுக்கு பின்னாடி புத்து சிலை மாரி வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் எடுத்திருந்தோம். பசங்க வந்து அங்கே அம்மா பாட்டி சித்தியெல்லாம் கீழே இருந்துட்டாங்க, அவங்க மேலே வரல, கால் வலிக்குது சொல்லிட்டாங்க. ஏன்னா படிக்கட்டு ஏறி வரணும் சொல்லிட்டு அவங்க வரல. நானும் பசங்க மட்டும் போயிருந்தோம், சித்தி பொண்ணு எல்லோரும் போயிருந்தோம். அப்புறம் மேலே வந்து நாங்கள் பாப்பாக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். சன்ரைஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அங்கே அப்புறமா சன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா அங்கே இப்படி காமிச்சா இப்படி வெள்ளையாக இருக்குது, அப்படி காமிச்சா
கொஞ்ச நேரம் சன்னு காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பாப்பாவை திரும்ப அப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே வந்து மலை மேலே ஈஸ்வரா இருக்கார் இல்லையா, அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு போதும்னு சொல்லி கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது பீச் கிட்ட பார்த்தோம். சன்னு ரொம்ப பார்க்கவே ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் நைட் ஆயிடுச்சு. 6:30 ஆயிடுச்சு. 7:00 ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.